இன்னும் 2 பேர் தெரிஞ்சவங்க கிட்ட தான் நான் போய் கேட்க போறேன். 6 லட்சம் ரூபாய் கட்டலனா ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க முரளி. என்ன பண்றதுனே தெரியல. கோயம்புத்தூர்ல இருக்கிற சம்பந்திக்கு போன் பண்ணா 6 லட்சம் என்ன 60 லட்சம் கூட கொடுப்பாரு. மாப்பிள சம்பந்தி போனை போடுங்க. அப்பா என்னப்பா பேசுறீங்க? சம்பந்தி கிட்ட பணத்தை வாங்குறதா? இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நீ நினைக்கிற மாதிரி கருத்துக்குள்ள சித்தார்த் கடைசி வரைக்கும் வரலனா என்ன பண்ணுவ? அவரை மறந்துடுவியா? அது மட்டும் நடக்காதுப்பா. ஏன்னா நான் அவனை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். ஐ லவ் him so much பா. நான் கண்டிப்பா அவனுக்கு புரிய வைப்பேன். அவனுக்கு போன் பண்ணி என் நியாயத்தை சொல்லி அவன் கோவத்தை போக்கலான்னு பார்த்தா அவன் போனையே எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. சரி, போன் எடுக்கலாம் என்னமா? இங்க பார், இதெல்லாம் நீ போன்ல பேசுறதை விட சித்தார்த்த நேர்ல போய் பார்த்து பேசினாதான் சரியா வரும். போமா காவியா, இங்க பார், நீ போய் நேர்ல பார்த்து கோபப்படாம பொறுமையா நிதானமா பேசு. என்ன? சரிப்பா, நான் போய் நேர்ல பார்த்து பேசுறேன். நான் போயிட்டு வரேன்ப்பா. என்னாச்சு? பணத்தை கட்டியாச்சா இல்லையா? பணம் ரெடி பண்ணதான் சார் என் பொண்ணு போயிருக்கா. பணத்தோட கண்டிப்பா வந்துருவா. என் பொண்ணு பேங்க்ல வேலை செய்யறா சார். அப்ப பணத்தை கட்ட வேண்டியதானே சார்? நீங்க பணத்தை கட்டினீங்கன்னா தான் ஆபரேஷன் பண்ண முடியும் சார். அப்படி இல்லைன்னா பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. விஜய், சுஜாதாக்கு போன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. சரிங்க. பணம் கிடைச்சிருச்சா இல்லையான்னு கேளு. சொல்லு விஜி. அக்கா எங்கக்கா இருக்க? டாக்டர் சீக்கிரமா பணம் கட்ட சொல்றாரு. அப்புறமா வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாருக்கா. சீக்கிரமா வாக்கா. இல்ல விஜி, நானும் எங்கெங்க பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் 2-3 பேர்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். ஆனா அவங்க கிட்டயே எனக்கு பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு விஜி. என்னக்கா இப்படி பேசுற? நீயே நம்பிக்கை இல்லாம பேசுன எப்படிக்கா? சாரி விஜி, பணம் கிடைக்கலங்கிற பயத்துல நான் அப்படி பேசிட்டேன். நீ கவலைப்படாத, நான் பணத்தோட தான் வருவேன். சரியா? ஆட்டோ அண்ணா நகர் போகணும். போலாம் மேடம். என்னாச்சு விஜய்? பணம் கிடைச்சதாமா? இது வரைக்கும் பணம் கிடைக்கலையா? இன்னும் 2-3 பேரை பார்த்துட்டு வரேன்னு சொல்றாங்க. ஆனா அக்காவே நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் பேசுறாங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல நாம சும்மா இருந்தா எப்படி? வேற வழியே இல்ல. கோயம்புத்தூர் போன் பண்ணுங்க. இல்ல மாமா, அது சரி கிடையாது. சுஜாதா தான் அவ்வளவு தூரம் சொல்லிருக்காங்கல்ல, அது ரொம்ப தப்பு மாமா. முறையே கிடையாது மாமா. நான் என்ன போன் பண்ணி பணமா கேட்க சொல்றேன்? பிரகாஷுக்கு தானே போன் பண்ண சொல்றேன். மாமா, பிரகாஷ் அவன் மாமனார் கிட்ட பணம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் மாமா. அதனால தானே சுஜாதா வேண்டான்னு சொன்னாங்க. மாப்பிள, நான் சொல்ற பாயிண்டையே புரிஞ்சிக்காம பேசுறீங்களே. அம்மாக்கு இவ்வளவு சீரியஸா இருக்கும்போது பெத்த பிள்ளைக்கு தகவல் கொடுக்க வேண்டாமா? இப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு சொல்லலைன்னு கேட்க மாட்டானா? அதுக்கு தான் நான் சொல்றேன் மாப்பிள. விஜய், மாமா சொல்றதும் சரிதான். முதல்ல பிரகாஷ் கிட்ட விஷயத்த சொல்லிடலாம். ஹலோ சார், நான் சேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? சம்பந்தி வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. சாரி தம்பி, நீங்க எதுக்காக போன் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்காம நானே பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க போன் பண்ணீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், பிரகாஷ்க்கு போன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வருது.
பிரகாஷ்ட பேசணுமா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஏன்னா மாப்பிள்ளையும் நித்யாவும் குலு மணாலிக்கு ஹனிமூன் போயிருக்காங்களே. அங்க சிக்னல்லாம் கிடைக்காது. அவங்களா பேசினாதான் உண்டு. மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்னன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை போன் பண்ணாருன்னா நான் அவர்கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். அத்தைக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு. நான் அதை சொல்லதான் போன் பண்ணேன். ஐயோ, என்னாச்சு? சம்பந்தி அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, நான் கூட இப்போ நேர வந்து பார்க்க முடியாத நிலைமையில இருக்கேனே. பிசினஸ் விஷயமா வெளியூர் கிளம்பிட்டு இருக்கேன். அந்த கமிட்மெண்ட்டை என்னால அவாய்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்க சம்பந்தி கிட்ட சொல்லுங்க. அப்புறமா நான் வந்து பாக்குறேன். என்ன? சரிங்க சார். சம்பந்தி கிட்ட தானே பேசுனீங்க? அவர் என்ன சொன்னாரு? பிரகாஷும் நித்யாவும் ஹனிமூனுக்கு குளு மணாலி போயிருக்காங்களா? அவங்களா பேசினாதான் உண்டுன்னு சொல்றாரு. பிரகாஷ் போன் பண்ணா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. அவர் ஏதோ முக்கியமான வேலையில இருக்காராமா. இந்த மாதிரி சூழ்நிலையில என்னால வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. வேற ஒண்ணு சொல்லலையா? பணம் வேணும்னா கேளுங்கன்னு சொன்னாரு. வேற எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்கன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன மாப்பிள, உடனடியா 10 லட்சம் தேவைன்னு சொல்ல வேண்டியதானே? நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்களா மாப்பிள? என்னப்பா இப்படி பேசுறீங்க? கோயம்புத்தூர் மாமா பேசுனது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. ஆனா நீங்க இப்ப பேசுறது கீழ்த்தனமா இருக்கு. ஏன்பா உங்க புத்தி இப்படி போகுது? கட்டின பொண்டாட்டியை காப்பாத்த துப்பு இல்லைனாலும் கேவலப்படுத்தாம இருங்க. எந்த சூழ்நிலையிலயும் சம்பந்தி வீட்ல பணம் வாங்க கூடாதுன்னு அக்கா சொன்னதை மறந்துட்டு இனிமே அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. அம்மா, கௌரவம் மரியாதை பாத்துக்கிட்டு இருந்தா என் பொண்டாட்டி யாரு காப்பாத்துவா? இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்க பொண்டாட்டியை நீங்க தான் காப்பாத்தணும். அப்படி காப்பாத்த முடியலன்னா ஒதுங்கி நில்லுங்க. அக்கா காப்பாத்துவாங்க. எப்படி இருந்தாலும் அக்கா பணத்தோட வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போங்க, போய் அப்படி உட்காருங்க. ச்சே. என்ன சித்தார்த், முகம் கொடுத்து பேச மாட்டியா? திரும்பி என்ன பார்க்க மாட்டியா? அந்த அளவுக்கு நீ என்ன வெறுத்துட்டியா? கேக்குறல, பதில் சொல்லு. எதுக்கு சித்து, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன் தெரியுமா? நான் ஒவ்வொரு தடவை கால் பண்ணும்போதும் நீ கட் பண்ணி விடுற. அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? என் போனை பாரு, உனக்கு தெரியும் நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருக்கேன்னு. இது வரைக்கும் ஒரு 1000 தடவையாவது பண்ணிருப்பேன். ஆனா நீ ஒரு தடவை கூட என் போன் அட்டென்ட் பண்ணல. ஒவ்வொரு தடவையும் நான் போன் பண்ணும்போது நீ ஒரு தடவை கூட போன் அட்டென்ட் பண்ணாம என்ன கஷ்டப்படுத்தின. அவ்வளோ கோவம் உனக்கு என் மேல இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா என்னோட அன்பு உனக்கு புரியல. உன் கோவத்துல இருக்கிற நியாயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் பேசினதுல ஒரு நியாயம் இருக்குங்கறத நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. போதும், புரிஞ்சுக்கிட்டேன். நியாயம் நியாயம் பேசுறியே, நான் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேங்கிற நியாயம் உனக்கு ஒரு வாட்டி கூட புரிய மாட்டேங்குது. நியாயம் நியாயம் பேசுறியே, நான் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேங்கிற நியாயம் உனக்கு ஒரு வாட்டி கூட புரிய மாட்டேங்குது. நான் மறுபடியும் சொல்றேன், காதல்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ரைட்டு ராங்கு, பெருசு சிறுசு, பணம் பகட்டு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. காதலிக்கிறவன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா நீ இப்படி கேட்டிருப்பியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அப்பாவுக்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டு முழுமையா நம்புறாரு. நீ ஆரம்பத்துல இருந்தே என்ன காதலிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுல. நீ ஒவ்வொரு தடவையும் சந்தேகப்படும் போதெல்லாம் என்ன நல்லவன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எவனோ ஒருத்த வந்து நான் 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன்னு சொல்றான். அத படம் பிடிச்சி காட்டி என்ன கடத்திக்கிட்டு போய் உங்க அப்பா கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. இப்படி பண்ணதுனால எனக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இழந்துட்டு நிக்கிறேன். இதெல்லாம் யாரு செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு புரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இதெல்லாம் பார்த்து அன்பா ஆறுதலா தைரியம் சொல்லி நீ கவலைப்படாதன்னு சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா என் மனசை ரணப்படுத்துறல்ல, அப்புறம் எப்படி உன் மேல எனக்கு வெறுப்பு வராம இருக்கும்? நான் ஜெயிக்கணும்னு நினைச்சது எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ இல்ல, உனக்காக. நான் சினிமா பண்ணணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா பெருசா ஜெயிக்கணும்னு நினைச்சது உனக்காகத்தான். உனக்காக என் ஆசைய மாத்திக்கிட்டவனா எவனோ ஒருத்த சதி பண்றான், அத நீ நம்புற. என் மனசு எப்படி வலிக்குது தெரியுமா? உலகமே என்ன குற்றவாளின்னு சொன்னா கூட அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ சொன்னதுதான் என்னால தாங்கிக்க முடியல. வேணா காவியா, இனிமே நமக்குள்ள ஒத்து வராது. நீ கிளம்பு. வெளியில போன்னு சொல்றல, வெளியில போ. நீ வெளியே போன்னு சொல்றியே, நான் எங்க போவேன்? ஒண்ணு விட்டுட்டு போக சொல்றியா? ஒண்ணு விட்டுட்டு போறதும் இந்த உலகத்தை விட்டு போறது எனக்கு ஒண்ணுதான். உன்னால என்ன மறக்க முடியாது, அதே சமயம் என்னாலையும் உன்ன மறக்க முடியாது. உன் கண்ணுல இன்னும் என் மேல உள்ள காதல் தெரியுது. நீ கோவமா பேசின வார்த்தையில கூட என் மேல இருக்கிற அன்பு தெரியுது. இப்பவும் உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரியுது. அப்படி இருக்கிறப்போ போன்னு எப்படி சொல்ற? என்னால போக முடியாது. உனக்காக நானும் எங்க அப்பாவும் நிறைய செஞ்சிருக்கோம். அதெல்லாம் சும்மா இல்ல. எங்க அப்பா என்னோட ஆசையை நிறைவேற்றணுங்கிற பாசத்துல செஞ்சது. எங்க அப்பா என் மேல வச்சிருக்க பாசம் எவ்வளவுன்னு உனக்கு தெரியாது. அதெல்லாம் உன் வெறுப்ப காட்டி பாசத்தை கொச்சப்படுத்தாத. கொஞ்சம் நிறுத்துறியா? காதல் வார்த்தைகளை தேன் தடவி பேச நான் ஒண்ணு ஏமாந்துட மாட்டேன். நிறைய தடவை இந்த மாதிரி நீயும் பேசிருக்க, நானும் பேசிருக்கேன். அப்பெல்லாம் அதுல நிறைய காதல் இருந்துச்சு. ஆனா இப்போ அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. முன்னெல்லாம் உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாக்குறப்ப எனக்கு சங்கடமா இருக்கு காவியா. ஓ, நான் உன்னை சங்கடப்படுத்துறேனா? சந்தேகப்படுறியா என் காதல? சந்தேகப்படல, உறுதியா தான் சொல்றேன். நம்ம ரெண்டு பேருக்கு இந்த காதல் ஒத்து வராது. ப்ளீஸ். அப்புறம் ஒரு விஷயம், உங்க அப்பா என்ன மீக்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாருல, அதை என் தலையை அடமான வச்சாவது நான் திருப்பி கொடுத்துறேன். ஓ, என்னோட காதலுக்கு விலையா இல்ல என்ன கழட்டி விட நீ தர தொகையா? விலையும் இல்ல, தொகையும் இல்ல. நான் உன்னை பத்தியும் உன் காதலை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் என் நேர்மையை நானே ப்ரூவ் பண்றதுக்கும் தர தொகை. என் அப்பா அம்மா சொந்தம் பந்தம் ஊர் உலகம் யார் எதிர்த்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் கூட வர நான் தயாரா இருந்த பாரு. அது தப்புதான்னு நீ எனக்கு புரிய வச்சிட்ட. காதல்ங்கிறது காணல் நீர்னு நீ எனக்கு நல்லா புரிய வச்சிட்ட. என்னை பத்தி நான் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டேனோ அதே அளவுக்கு உன்னை பத்தியும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டியா? முதல்ல இங்கிருந்து கிளம்பி போ. இனிமே என் முகத்திலேயே முழிக்காத. போன்னு சொல்றேன்ல. விஜய், அழாத விஜய். உங்க அக்கா எப்படி வந்துருவாங்க? ப்ளீஸ் விஜய், அழாத. உங்க அக்கா பணத்தோட வந்துருவாங்க. டாக்டர், பேஷண்டோட கிரிட்டிக்கல் பொசிஷன் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள பணத்தை கட்டுங்க. இல்ல முடியாதுன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிருங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது. அப்படி நடந்தா எங்க ஹாஸ்பிட்டலுடைய நேம் கெட்டு போயிடும். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். அதுக்கு மேல பேஷண்ட்டை இங்க வச்சிருக்க அலோவ் பண்ண மாட்டோம். டாக்டர் அப்படி சொல்லாதீங்க டாக்டர். எங்க அக்கா பணம் ரெடி பண்ணதா போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க டாக்டர். எனக்கு சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. நீங்க எப்படியாவது 1/2 மணி நேரத்துக்குள்ள பணத்தை கட்டுங்க.
சிஸ்டர் டாக்டர் இவங்க அரை மணி நேரத்துக்குள்ள பணத்தை கட்டுறாங்களான்னு பாருங்க, இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுங்க. சரியா சரியா? டாக்டர். டாக்டர் டாக்டர் சார் பணம் கட்ட முடியுமான்னு பாருங்க. முடியலனா ஜிஹெச் கொண்டு போங்க. நேரம் ஆக ஆக அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. பாத்துக்கோங்க சார். முடியலனா ஜிஹெச் கொண்டு போங்க. நேரம் ஆக ஆக அவங்க உயிருக்கு தான் ஆபத்து. பாத்துக்கோங்க சார். விஜி அழாத. எனக்கு நீங்க யார்கிட்டயோ பணம் கேட்டேன்னு சொன்னீங்களே, என்னாச்சுங்க? பணம் கிடைச்சா ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க விஜி. அவரை ரெடி பண்ற வரைக்கும் காத்துட்டு இருப்பீங்களா? நமக்கு தானங்க அவசரம். நாம தானே கால் பண்ணி கேட்கணும். கேளுங்க. ஹலோ சார், சேகர் பேசுறேன் சார். சார் உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தேனே. இல்ல சார், 6 லட்சம்லாம் என்னால தர முடியாது. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்ன? சரிங்க சார். என்னாச்சுங்க? பணம் கிடைக்கலையா? ஐயோ, இப்ப இருக்கிற ஒரே ஹோப் சுஜாதாக்கு மட்டும்தாங்க. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நேரம் ஆக ஆக எனக்கு பயமா இருக்குங்க. சுஜாதா கண்டிப்பா பணம் கொண்டு வந்துருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு விஜய். நமக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள, ஆனா டாக்டருக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லையே. நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும். என்னங்க? அக்கா, என்னாச்சுக்கா? பணம் கிடைச்சதாக்கா? என்னக்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? கிடைக்கல விஜி. 2-3 இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். ஆனா பணம் கிடைக்கல. விஜி, எனக்கு பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு விஜி. அம்மாவை காப்பாத்த முடியாத பாவிகளாயிடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு விஜி. நீ இருக்கிற நம்பிக்கையில தான்க்கா நாங்க கொஞ்சம் தெம்பா இருந்தோம். நீயே நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படிக்கா? அம்மா சுஜாதா, டாக்டர் வேற கண்டிஷனா சொல்லிட்டாரு, பணம் கட்ட முடியலன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்கன்னு. அப்படி வேற ஏதாவது நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திடாதீங்கன்னு எச்சரிக்கை வேற பண்றாருமா. இப்ப என்னம்மா பண்றது? அதான்ப்பா எனக்கும் புரியல. அழாதீங்க, நான் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்கறேன். பேசுங்க. என்ன இங்க கூட்டமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, நேரம் ஆக ஆக அவங்கள காப்பாத்துறது கஷ்டம். ஜிஹெச்சுக்காவது கொண்டு போங்க. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அக்கா அழாதக்கா. சுஜாதா ப்ளீஸ் அழாதீங்க. நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அத்தையோட உயிருக்கு தான் ஆபத்து. டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருவோம். ஆமாக்கா, அம்மாவை இங்க இருந்து கொண்டு போயிடலாம். ஆமா, வேற வழியே இல்லம்மா. நாம டிஸ்சார்ஜ் பண்றோம்னு எழுதி கொடுத்து ஜிஹெச் கொண்டு போயிடலாமா? வாங்க போலாம். சரி சரி அதுக்கான வாக்கா. ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கலாம். மீனாட்சி அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும். இதுல சைன் வாங்கிட்டு வாங்க. சார், மீனாட்சி அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. என்னம்மா சொல்ற? நாங்க தான் பணம் கட்டலையே. பணம் கட்டிட்டாங்க சார். யாருமா கட்டினது? அதோ அங்க போறாரே அவர்தான்.